இன்றைக்கி காரம் போட்டு சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஓமம், கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் கொஞ்சம் போட்டது, உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு செய்கிறது. இது வந்து சும்மாவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சரி, அதுக்கு வந்து தயிர் போட்டு இந்த கேரட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ரைத்தா செஞ்சேன். அந்த கார சப்பாத்திக்கு இது கொஞ்சம் நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குழம்பு எதுவும் செய்யலை. இந்த சப்பாத்தி சும்மாவே சாப்பிட்லாம், ரொட்டி மாதிரி நல்லாயிருக்கும். சரி, நான் அதுதான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன். பிசைஞ்சு ரொம்ப நேரம் வைக்கல, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். சரி, அதனால தான் கொஞ்சம் அந்த ஓரம்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வரலை. சரி, அதனால் கொஞ்சம் கத்தியில் கட் பண்ணி எடுத்துட்டேன், கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன். ஒரு சப்பாத்தி செஞ்சாச்சு. சரி, இன்னும் 2, 3 சப்பாத்தி அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டுருக்கிறேன். அப்புறம் ஊற வச்சுட்டோமா, ஒரு 1 ஹவர் விட்டுட்டோமா, அப்புறம் ஈஸியாக நல்லா வந்துடும். இந்த மாதிரி தான். இது கொஞ்சம் வேகவுமே கொஞ்சம் நேரம் ஆகும், இந்த காரம் போட்டது. சும்மா சப்பாத்தினா டக்குன்னு வேகும். இது கொஞ்சம் அடை தோசை மாதிரி கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது. ரெடி ஆயிடுச்சு. இனிமேல்